ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான 7வது வாரத்தோட 3வது நாள் மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக்கு தட்டி விட்ருங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எபிசோட் பயங்கரமாக போச்சுன்னு சொல்ல முடியாது, மொக்கையாக தான் போச்சு. அதில் கொஞ்சோண்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த விஜய் பார்வதி பண்ண ஸ்கிட்டு நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வந்துட்டு இந்த டீம் கிச்சன் டீமுக்கு வந்துட்டு வெறும் ஒரு காயினை கொடுத்துட்டு மற்றதில் இவங்களே லவுட்டிட்டு போயிட்டாங்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்குலாம் வேலை இல்லை, சரிங்களா? அதனால் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ஆனால் கிச்சன் டீமுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. ஏன்னா நின்றுட்டு மற்றவங்களுக்குலாம் சமைச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது எப்படி அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்? அதை மீறியும் விஜய் பார்வதி பண்ணாங்க. ஆனால் அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கல. கடைசி வரைக்கும் கலாச்சிட்டு தான் இருந்தாங்க. அதை பற்றியும் சொல்லுங்கள். சபரியோட அந்த மாற்றங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒஸ்ட்டாக வந்துட்டு விஜய் பார்வதி அவ்வளோ காண்டா வன்மத்தோடு விஷத்தை கக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்றதில் பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 50,503 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.99. ஸோ திவ்யா பயங்கரமான கில்லாடி கேடி தான் சொல்லி ஆகணும். ஆனால் இவங்கள வச்சு செஞ்சு விட்டார் கானா வினோத். அதனால் செம்ம காண்டில் இருக்காங்க கானா வினோத் மேலே. ஏன்னா இவங்க ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு இது போகிறாங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ட்டாங்க. செம்ம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே விஜய் பார்வதி செம்ம காண்டில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் ஜஸ்டிஸை தேடிட்டே இருக்காங்க. என்ன ஜஸ்டிஸு? ஃபஸ்ட்டு வாரம் நான் கேப்டனாக ஆகும்போது நான் கோவப்பட்டேன்னு சொன்னாங்களே, அதை எல்லாருமே ஒத்துக்கணும். நான் கோவப்பட்டது தப்பே கிடையாது, இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நான் கோவப்பட்டது சரிதான் அப்படின்னு எல்லோரும் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அங்கே விஜய் சேதுபதி முன்னாடி அசிங்கம் போட்டாலும் திரும்ப திரும்ப அதவே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திவ்யா ஒரு மனசுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸோடு தான் சுற்றிட்டு இருக்காங்க விஜய் பார்வதி மேலே. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி தான் சொல்லுங்கள். இருந்தாலும் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஓட்ஸ் வருது? 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 44,912 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.33. விஜய் பார்வதி நேற்று அவ்வளவு சம்பவங்கள் சூப்பராக பண்ணாங்க. அதுவும் அரோரா வச்சு செஞ்சாங்க. கமருதீனுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த லவ்வை பேரை மென்ஷன் பண்ணாமல் ஒரு ஸ்கிட்டாக பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரசிக்க முடியுமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமித் கூட ஒரு சம்பவம் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்கிட்டும் பார்க்குறதுக்கு. இவ்வளவையும் மீறியும் இந்த டீம் டிஸ்குவாலிஃபை மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னா அவங்களாம் சமைச்சதுனால தான் இவங்களால் சாப்பிட்டுட்டு தெம்பாக இந்த பர்ஃபார்மன்ஸில் பண்ண முடிஞ்சுது. அவங்க டக்குன்னு ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்கன்னா இவங்களாம் எங்கே போவாங்க? இதுலேயும் கொடுமைனா இன்னுமே விஜய் பார்வதி மேலே காண்டா இருக்கார் இந்த விக்ரம். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 36,130 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.72. விக்ரம் நேற்று அவங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தாங்க கிச்சன் டீமு, அதாவது சாம்பார் ஸ்குவாட் டீமு. ஆனால் இவங்க 1 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட அவங்களோட விஷயங்களை எதுவுமே மதிக்காமல் இதில் வெளியே அந்த ரூம்குள்ளே சொல்கிறாரு, அந்த விஜய் பார்வதி அந்த டீமை நாசமாக போயிடணும். விஜய் பார்வதி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்க கண்டிப்பாக நாசமாக போயிடுவாங்கன்றாரு. என்னையா உங்களுக்கு மனசுக்குள்ளே இவ்வளோ கேவலமான ஒரு வெறி? இது ஒரு கேமாக பார்க்காம இவ்வளோ பெரிய சாபமாக விடுவீங்க? என்ன உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி? இதில் வேறு நைட்டு சண்டை போடுறாரு விஜய் பார்வதி. தனியாக அங்கே அமித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒட்டு கட்டு பார்வதி, ஆமாம் நான் உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணேன், உன்னை ஜட்ஜில் மாற்ற சொன்னேன், இதுக்கும் நீ வக்ரம் சொன்னதுக்கும் ஏனையா எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி இருக்கா, எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்றாரு. அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க. சரி, அப்போ நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாசமாக போய்டுன்னு சொன்னார். அதை பார்த்தா உங்கள் அப்பாவோட அம்மாவோட மனசு உங்கள் பொண்டாட்டியோட மனசில் குளிந்துருமான்னு அதுவும் கஷ்டமாக தானே இருக்கும். இன்னும் ஒரு பொண்ணை போய் கேமுக்காக இவ்வளோ பேசுகிறாருன்னு தன்னை பார்த்து பெண்ணை பேசணும். ஆனால் யாருக்குமே அந்த இது இல்லை. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 31,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.35. சபரிக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த வஞ்சகம் ஃபுல்லாக இருக்குது, வன்மத்தோடு தான் இருக்கார். அதுவும் அந்த குறும்படம் போட்டதுலேருந்து எப்படியாவது அதுலேருந்து வெளியே வரணும். இந்த விஜய் பார்வதை விடக்கூடாது. இந்த பொண்ணு வேறு அப்பப்போ ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்குது, அதை ஓவர்டேக் பண்ணணும். இது ஃபுல்லாக மைண்டு. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மாட்டமாக அந்த மாப் எடுத்து மூஞ்சில் காமிக்கிறார். மாப்பில் அந்த டாய்லெட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் எடுத்து மூஞ்சில் வைக்க வராரு. நல்லா க்ளீனாக இருக்கா பாரு அப்படின்னு. கொஞ்சமாவது அறிவு இருந்தால் தானே. இதில் வேறு நைட்டு விஜய் பார்வதி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு போகிறாங்க. ஏன்டா உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்க போகிறாங்க. இல்லை நான் உங்க கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்றாரு. தப்பு பண்ணது இவர் தான் போய் அந்த வேலையை பண்ணியிருக்கணும். என்னத்தை சொல்ல. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க.
இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 26,567 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.88. நேற்று நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், அப்படி என்ன அபாரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணாங்கன்னு. ஒன்றுமே கிடையாது. சரி அதுக்கு முன்னாடி நாள் ஒன்றுமே கிடையாது. சரி அதுக்கு முன்னாடி வாரம் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றுமே கிடையாது. அப்படி எப்படியே உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னத்தை சொல்ல, இதில் வேறு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, இவங்க இந்த டீம் வந்துட்டு வாலண்டியராக வந்து கேட்டு போனாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இயல்பாக தானே வரணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் அதாவது பண்ணோம், நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு. அதே தான் அவங்க திரும்ப அது விக்ரம் தானே பண்ணார், நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 22,608 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.71. செம்ம காண்டில் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்களுக்கும் அரோராவுக்கும் முட்டையில் வந்து பெரிய பிரச்சனையாகி போச்சு. முட்டையை நான் 1 தான் கொடுத்தேன்றாங்க, அவங்க அரோரா சொல்கிறாங்க, இவங்க இல்லை நான் 2ன்றாங்க. கடைசியில் பார்த்தா உண்மை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் 1 தான் கொடுத்து ஒத்துக்கிட்டாங்க. ஏம்மா இதுக்கு எதுக்குமா அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டிங்க? பாவம் அந்த பொண்ணு பசிக்கு தானே வந்து கடிச்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, ஐயோ இந்த பொண்ணுக்கெலாம் கொடுக்கக்கூடாதுங்க, கோழி முட்டை போட்டோம் கொடுக்குறேன்றாங்க. பயங்கரமாக செய்கிறாங்க. அதேமாதிரி இவங்க போயிட்டு தனிச்சையாக முடிவு எடுக்கிறாங்க, டீமையும் கேட்டாங்க. ஆனால் இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே விக்ரம் கண்ணுக்கு என்னவா தெரியுது, எஃப்ஜேக்கு என்னவா தெரியுதுன்னா, விஜய் பார்வதி சொன்னதுனால தான் சாண்ட்ரா இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுது. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா தப்பிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க இருக்கிறதுனால தான் பிரஜனுக்கே இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. ஒன்று இவங்க இந்த பிக் பாஸ் விட்டு போகணும், இல்லை பிரஜன் இந்த பிக் பாஸ் விட்டு போகணும். அப்போ தான் யாராவது ஒருத்தரோட கேம் நல்லா வரும். ஆனால் சாண்ட்ரா பயப்படாமல் அவங்களோட கேம் கொடுத்துட்ருக்காங்க. பாவம் பிரஜன் தான் பயந்துட்டு அவரோட கேம் வெளியே வராமையே இருக்குது. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,911 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.21. இவங்க ஸ்குவாட்ஸ் அந்த சாம்பார் ஸ்குவாடில் இருக்காங்க. விஜய் பார்வதி அதுக்கப்புறம் சாண்ட்ரா டீமில் யாரும் வற்புறுத்தல, இவங்களா தான் வந்துட்டு சமையல் டீமுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் முக்கால்வாசி நேரம் ஃபுல்லாக வந்துட்டு கிச்சன் ரூமில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எஃப்ஜே கூட வந்துட்டு கடலை போட்டுன்னு எஃப்ஜே கிட்ட வந்துட்டு அவங்க வந்து இந்த டீமை கலாய்க்கிறத வந்துட்டு கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் வந்து இதுவா ஒரு மெச்சூரிட்டி வேண்டாமா? இந்த டீமுக்காக நம்ம விளாட்றோம், அப்போ இந்த டீமுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த டீமை வந்து அவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசுகிறாங்க. இவங்க சிரிச்சுட்டு கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்றாங்க. இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா இங்கே வந்து இருக்கணும்? அதுக்கு அங்கேயே போக வேண்டியது தானே? என்னத்தை சொல்ல. ஆனாலும் இவங்களோட கேம் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 19,862 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.89. நேற்று விஜய் பார்வதி வந்து கமருதீன் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கமருதீன் வந்துட்டு உனக்கு எத்தனை புருஷன் கேட்டது அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுவும் லவ் பண்ண ஒருத்தரை இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு இந்த அம்மா போய்ட்டு கமருதீன் கிட்ட ஏற்றி விட்றாங்க. நீயும் சொல்லு, அரோராவை பற்றி அவங்க சொன்னாங்கல்ல அதை சொல்லலாம், ஏற்றி விட்றாங்க. உனக்கு ஏமா இந்த வேலை? நீங்கள் முதல்ல உண்மையிலே யாரை லவ் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ இங்கே வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், இவங்களை வந்துட்டு சண்டை போட வைக்கணும்னு சொல்கிறீங்க. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, சரி கமருதீன் நீ பண்ணது தப்பு தான், அவங்ககிட்ட சாரி கேட்டுவாமா. என்னடா இது வர கீ கூத்து பொம்மை மாதிரி ஆகிட்டாங்க கமருதீன். இப்போ கமருதீன் வந்து அவ்வளோதானான்ற மாதிரி இருக்குது. கமருதீன் முதல்ல இந்த பொண்ணுக்கிட்டேருந்து விலகி இருந்தால் தான் அவருக்கு நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக துஷாருக்கு நடந்த நிலைமை தான் இவருக்கும். அது இவருக்கு புரியாமல் அந்த பொண்ணு கூட்டுன்னு இழுத்துட்டு போகுது. இவரு பின்னாடியே ஒரு சங்கிலி தான் இல்லை, மற்றபடி பின்னாடியே போகிறார். என்னத்தை சொல்ல. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 19,733 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.86. ஸோ வியானா இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஓரளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இவங்களுக்கும் இந்த எஃப்ஜேக்கும் நடக்கிற அந்த கன்றாவியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப காண்டாகுது. எஃப்ஜே வந்து வாலண்டியராக வந்து வியானா கிட்ட பேசுகிறதும் ஐயோ எப்பா முடியலடா சாமின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியானாக்கு ஆல்ரெடி வந்துட்டு விக்ரம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு, நீ வந்து எஃப்ஜே கூட ஒரு லவ் ட்ராக் சூப்பராக இருக்கும், ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. அதை இவங்க இப்போ பண்ணுறாங்களா இல்லை எஃப்ஜே வந்துட்டு திவ்யா கிடைக்காத விருத்தையில் இந்த பொண்ணை வந்து ட்ரை பண்ணுறாருன்னு தெரியல. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 19,473 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.78. ஸோ பிரஜன் நான் பேசினா தானே பிரச்சனை வரும், இப்போ பாரா நான் ஒரு வேறத்தை போடுறேன்னு சொல்லிட்டு ஊமையன் ஆகிட்டார். பிரச்சனையே இல்லை வான்றாரு. என்ன சார் அப்படின்னா, நான் ஊமையன், எனக்கு இனிமேல் பிரச்சனை, நான் பேசினா தான் நான் இந்த பிரச்சனையில் மாட்டுவேன், இன்னைக்கு நான் வர நாமினேஷனில் இருக்கேன், அதனால் இதுதான் எனக்கு கரெக்டு, ஏன்னா என் வாயை சனி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணார், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் வந்துட்டு இவரால் வந்து ஃபுல் உத்வேகமாக வந்து விளையாட முடியல. அதே மாதிரி சாண்ட்ரா பண்ணுற நிறைய விஷயங்கள் பிரஜனுக்கு பிடிக்கல, அது மூஞ்சிலே தெரியுது.
இருந்தாலும் அவங்க வந்து சொல்கிறத கேட்க மாட்டாங்க போல இருக்குது. வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க போல இருக்குது. அதே மாதிரி இவரும் வந்துட்டு நான் எப்படி வீட்டில் இருப்பேனோ அதே மாதிரி இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டார். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,740 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.67. கொஞ்சம் இன்வால்மெண்ட் காமிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விக்ரம் வந்துட்டு நாசமாக போவேன் அப்படின்னு விஜய் பார்வதியை கலாய்க்கும் போது இவங்க சொன்னது, அவங்கள தான் விட்டுருங்க, நம்மளுக்கு வந்துட்டு தலை போஸ்ட்டை கலந்துக்கணும், அவ்வளோதான் மைண்டில் இருக்கணும். அதனால் நாளைக்கு வந்துட்டு அவர் வேறு சொல்லியிருக்காரு, நாளைக்கு அவங்க என்ன பண்ணாலும் ஒரு காயின் தான் தருவேன்னு. அதெல்லாம் பண்ண வேண்டாம், நாளைக்கு சப்போஸ் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா கொடுப்போம், இல்லைன்னா ஒரு காயின் கொடுப்போம், இதை வந்து இப்போயே நம்ம முடிவு பண்ணன்ற மாதிரி சொன்னாங்க. பார்க்கலாம். 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 15,368 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.56. அமித் நல்லா தான் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, எல்லாத்துலேயும் ஐக்கியமாகறாரு, எல்லாரும் கூடயும் சேர்ந்து பேசுகிறாரு, பாடுறாரு, நல்லா இருக்குது. கிச்சன் டீமில் இருந்தார், டாஸ்க் ஓரளவுக்கு பண்ணுறாரு. ஆனாலும் அவருக்கு ஓட்டு வர மாட்டுது. என்ன குடும்பம் சார் இது. மேலே இருக்கிற சுபிக்ஷாவுக்கு வருது, வியானாக்கு வருது, அரோராவுக்கு வருது, அமித்துக்கு வரலையேப்பா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 13,682 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.05. ஸோ ரம்யா ஆல்ரெடி நான் உங்களுக்கே சொல்லிட்டேன், அவங்க வந்து மெட்ராஸ் பட செவுரு மாதிரி, அந்த செவுரு வந்து இப்போதைக்கு ஆடுற மாதிரி தெரில. அதனால் செவுரு பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க தான் வந்துட்டு இந்த வாரம் வெளியே போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் மேக்ஸிமம் டபுள் எலெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாரமே வைக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு அமித் சுபிக்ஷா போயிடுவாங்களோ, இல்லைனா பிரஜன் சுபிக்ஷா, இல்லை பிரஜனும் அமித்தும் போயிடுவாங்களான்றது தெரியல, பார்க்கலாம். இப்போதைக்கு ஆனால் வந்து அமித்துக்கும் சுபிக்ஷாக்கும் ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, ரம்யாவுக்கு அடுத்தபடியாக. பார்க்கலாம். இவங்களாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,36,989 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.